அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உயிர்களை மதி வலையொலித்தளம். நான் உங்கள் நெடுஞ்செழிய பாண்டியன். நீண்ட நாட்களாக நம்மளுடைய வலையொலித்தளத்தில் நம்ம காணொலிகளை பதிவிடலை. அதற்கு பெருசாக காரணம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்மளோட பர்சனல் வேலைகளில் நல்லா மூழ்கிட்டோம். அதனால தான் காணொலிகளை பதிவிட முடியல. இனிமேல தொடர்ந்து பதிவிடுறதுக்கான வேலைகளை முயற்சிப்போம். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல் களமானது பரபரப்பாக விறுவிறுப்பாக சூடு பிடித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சகோதரனாக என்னுடைய அறிவுரை என்னவென்றால், அறிவுரை என்று கூற முடியாது, அனைவருக்கும் அறிவுரை கூறும் வகையில் நான் அவ்வளவானவனும் அல்ல. அறிவுரை கூற முடியாத அளவுக்கு நான் அறிவற்றவனும் அல்ல. என்னால் முடிந்தவரை ஒரு வேண்டுகோளாக உங்களிடம் வைப்பது என்னவென்றால், இந்த தேர்தலானது அரசியல் கட்சிகளுக்கிடையேயான தேர்தல். இந்த தேர்தலில் நமது வேலை என்ன, நமக்கு யார் சரியானவர்கள் என்பதை நாம் நன்று ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அனைவரும் ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருக்கிறவர்கள் தான். சிலர் திமுகவில் இருக்கலாம், சிலர் அதிமுகவில் இருக்கலாம், இன்னும் சிலர் தாவேகாவில் இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியிலும் இருக்கலாம். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் இருந்தாலும் இந்த தேர்தல் முடியும் வரைதான் இந்த கட்சிக்கான உங்களது பங்களிப்பு. தேர்தல் முடிந்த பின்பு அவரவர் சொந்த வேலைகளை பார்க்க சென்று விடுவோம். அப்படி நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்கள் கட்சிக்காகவோ உங்கள் கட்சியின் தலைமைக்காகவோ அன்றாட வாழ்வில் தினமும் சந்திக்கும் உங்களது நண்பர்களின் பழக்க வழக்கத்தை இழந்து விடாதீர்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது. காரணம், சமூக வலைதளங்களானது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், நாம் ஒரு செய்தியை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கும் ஒரு முக்கியமான செய்தியையோ உடனடியாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? சமூக வலைதளங்களை இன்று சாக்கடையாக்கி வைத்துள்ளோம். உங்களுக்கு சில பேருக்கு இந்த கட்சியில் இருப்பீங்க, அந்த கட்சிக்காரங்களை பிடிக்காது. அந்த கட்சியில் இருப்பீங்க, இந்த கட்சிக்காரங்களை பிடிக்காது. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள விமர்சனம் செய்யுங்க. அவங்க செய்கிற தவறுகளை விமர்சனம் செய்யலாம், இது தவறில்லை. ஆனால் விமர்சனம் என்னும் பெயரில் விதண்டாவாதமாக பேசுவதும் வீணற்ற பேச்சுகளும் ஆபாச விமர்சனங்களும் இவை அனைத்தும் தவிர்த்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கட்சி தலைமையவோ இல்லை அந்த கட்சியவோ அவதூறாக பேசுறீங்க. அப்போ உங்களுடைய நண்பன், உங்க சக நண்பன், அன்றாட உங்களுடன் திரியும் நண்பர்கள், அவர்கள் இன்னொரு கட்சியில் இருப்பார்கள். அதாவது நீங்கள் அவதூறு பரப்பும் கட்சியில் இருப்பார்கள். அப்பொழுது அவருக்கு கோபம் வந்து உடனடியாக உங்களிடம் சண்டைக்கு வருகிறார்கள். எனவே இப்படி நமது பழக்க வழக்கங்களை, நமக்காக உடனடியாக வரும் நட்புகளை இந்த அரசியல் காரணத்தினால் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நான் வசிக்கும் பகுதியிலேயே இந்த மாதிரியான அவல நிலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும், இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, தேர்தல் முடியும் வரைதான் நாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோமோ அந்தந்த கட்சிக்காக நமது ஆதரவை வலிமையாக தெரிவிக்க வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு நமது வீட்டில் திடீரென்று ஒரு ஆபத்து என்றாலோ ஒரு நல்லது என்றாலோ நாம் யாரை அணுகுவோம்? முதல் படியாக நாம் அக்கம் பக்கம் உள்ளவரையும் நமது நண்பர்களையும் தான். அதற்கு பின் தான் நமது செல்வாக்கை காட்டுவதற்காக கட்சியில் மூத்த நபர்களையோ நிர்வாகிகளையோ அழைக்கிறோம். அப்படி என்றால் முதல் படியாக வரும் நமது நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர், நமது உறவினர்களை நாம் இந்த அரசியல் கட்சிகளுக்காக பகைத்துக் கொள்ள வேண்டாம். எனவே அனைவரும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி மறவாமல் உங்களுக்கு நல்ல ஆட்சி எதுவென்று தோன்றுகிறதோ அவருக்கான ஆதரவை உங்கள் ஒரு விரலால் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களது வலிமையான ஆதரவை அங்கே காமிங்கள். அதை விட்டுவிட்டு வீண் விதண்டாவாதங்கள், விவாதங்கள், அவதூறு பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள். என் பின்னால் மறைந்த எனக்கு தெய்வத்திற்கும் மேலான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படம் இருப்பதால் நீங்கள் அனைவரும் நான் தேமுதிக என்று எண்ணிவிடக்கூடாது. நான் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தவன் அல்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்க தான் செய்வேன். அது எந்த கட்சி என்று வரும் தேர்தல் காலத்தில் அனைத்து கட்சியின் பிரச்சாரங்களிலும் அவரவர் எடுத்து வைக்கும் வாக்குறுதிகளையும் அவரவரின் கொள்கையின் அடிப்படையிலும் எது எனக்கு நன்மையாக, எனக்கு மட்டுமல்ல நமது தமிழ்நாட்டிற்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ
அவருக்கே எனது வாக்கை நான் செலுத்துவேன். ஆகையால் நான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கத்தான் செய்வேனே தவிர என்னுடைய முழு ஆதரவு எந்த கட்சிக்கும் இன்று வரையும் இதற்கு பின்னும் இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் போற்றுவதற்கான ஒரே காரணம் மனிதம். அந்த மனிதத்தை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் அனைவருக்காகவும் வாழ்வோம், அனைவருக்கும் அனைத்தும் தந்து உதவுவோம். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதானாலும் சரி, உயிர்களை மதி.